சைராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதுக்குள் மிகப்பெரிய ஒரு விஷயம் புதைந்து கிடக்கிறது. அந்த விஷயத்திற்கு எப்பொழுது விடை கிடைக்கும் என்று நீயும் ஒவ்வொரு நாளும் என்னிடம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். நிறைய விஷயங்கள் புதைந்து கிடக்கிறது. என்னுடைய மனதில் அதெல்லாம் அடக்கி வைக்க வைக்க கஷ்டங்கள் தான் சாயி அதிகமாகுகிறது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசும் நான் சில விஷயங்களை மனதுக்குள் போட்டு மூடி மூடி வைத்திருக்கிறேன். எல்லாமே எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நிச்சயமாக அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் ஒரு நல்ல வழியை காட்டுவீர்கள் என்பதற்காகத்தான் அனைத்தையும் நான் மறைத்து வைத்திருக்கிறேன். கூடிய சீக்கிரமாக எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நல்லதாக நடக்க வேண்டும். என்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சரிதான். வெளிப்படையாக, அதாவது எல்லா விஷயத்தையும் மறைக்காமல் எனக்கு நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்பொழுது எப்படி ஒரு மனதில் எதையும் வெளியிலும் சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு ஒரு பாரத்தோடு அலைந்து கொண்டு இருக்கிறேனோ, அந்த பாரமானது என்னை விட்டு போக வேண்டும். கஷ்டத்தை கொடுக்காதீர்கள், நிம்மதியை கொடுங்கள் என்றுதான் நீ என்னிடம் எப்பொழுதுமே கேட்பாய். அந்த அனைத்து விஷயத்தையும் நான் கூடிய சீக்கிரமாக உனக்கு தருவேன். நீ சின்ன வயதில் எல்லாம் எதையும் மனதில் பாரமாக வைத்திருக்க மாட்டாய். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கொண்டே இருப்பாய். எப்படி என்றால், ஒரு நேரம் சந்தோஷமாக, ஒரு நேரம் கோபப்படுவாய், ஒரு மணி நேரம் சிரிப்பாய். இப்படியே இருந்து கொண்டு இருப்பாய். எல்லோரும் சொல்வார்கள், உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை, நீ என்ன ஒரு நேரம் சிரிக்கிற, ஒரு நேரம் அழுகுறன்னு, எதுக்கு தான் செய்கிறேன்னு தெரியல. அது சின்ன பிள்ளை. ஆனால் இப்போது மனசுக்குள்ள 1000 விஷயம் இருந்தாலும் வெளியில் காட்டுற ஒரே ஒரு விஷயம் சிரிப்பு மட்டும்தான். அதிகமான கவலை இருக்குது. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு மனசில் கவலை இருக்குது. புரிஞ்சுதா? அந்த கவலை என்ன ஆகுது அப்படின்னா, வெளியில் சொல்ல முடியல, அதனால் உன்னை சிரிக்க வைக்குது. வெளியில் சொன்னால் நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ, நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான விஷயத்த நினைப்பாங்களோ, நம்ம ஏதோ இழந்துட்டோம், ஏதோ தவிக்கிறோம் அப்படின்னு நினச்சி நம்மளை பரிதாபப்படுவாங்களோ அப்படின்னு நினச்சி நீ ஒவ்வொரு விஷயத்தையுமே நீ நினைப்பது ஒரே ஒரு விஷயந்தான். வெளியில் எதையும் காட்டிக்க கூடாது. வெளியில் எல்லா விஷயத்தையும் சிரிச்சிட்டு நம்ம பாட்டுக்கே போயிட்டே இருக்கணும். இதுதான் நீ நினைக்கிற ஒன்று. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் அனைத்து விஷயங்களுக்கும், நீ படும் அனைத்து பாட்டுகளுக்கும் நிச்சயமாக ஒரு முடிவு காலம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் தேடிக்கொண்டு எந்த ஒரு விஷயமெல்லாம் உனக்கு வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயோ அது கிடைக்கும் காலமும் வந்துவிட்டது. இன்னொரு விஷயத்தை நீ மறந்து விடாதே. அது என்னவென்று தெரியுமா? மனதில் அதிகமாக பாரங்கள் இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அந்த விஷயத்திற்கு கூடிய சீக்கிரமாகவே முடிவு கிடைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிரித்த முகத்தோடு, மனதில் எந்த ஒரு பாரமும் இல்லாமல் எல்லா நிமிஷமும் சிரித்த முகத்தோடு வாழ்க்கையை வாழப்போகிறாய். அத்தனை பேரும், அதாவது யாரெல்லாம் உன்னை பார்த்து, உன்னுடைய குடும்பத்தை பார்த்து அத்தனை பேரும் இவள் வாழ மாட்டாள், இவளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தார்களோ, உன் காது போடவே பேசினார்களோ, அவர்களுக்கு எல்லோருக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அடி காத்திருக்கிறது. என்னுடைய பிள்ளையை பார்த்து எப்படி தேவையில்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் அபசகுணமாக பேச மனம் வந்தது. அவர்களுடைய பிள்ளைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாதா? உன்னுடைய அப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னென்ன விஷயங்களை நான் செய்து தர வேண்டும் என்பது எனக்கு தெரியுமே. என்னுடைய பிள்ளைக்கு எல்லாமே நல்லபடியாகவே செய்து கொடுப்பேன். சில பேர் எப்பொழுதுமே தப்பாகவே யோசிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிப்பார்கள். அது எப்படி என்றால், ஏதாவது தவறு செய்துவிட்டு, ஏதாவது குற்றங்களை செய்துவிட்டு, பிறகு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களையும் நான் குறைப்பேன். ஒரு நிமிஷம் கூட என்னுடைய பிள்ளைக்கு ஒரு சிறு தவறு நடக்கக்கூட நான் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே பாரமாகத்தான் கொடுக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள். அதாவது மற்றவர்கள் கூட உன் காதுபடவே பேசுகிறார்கள்.
நீ சாயை வணங்க ஆரம்பித்ததிலிருந்து தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை எல்லாம் என்று. ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒன்றே ஒன்று சொல்வேன். என்ன தெரியுமா? இந்த சாய் உன்னோடு இருப்பதினால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் உன்னால் தாங்க முடிந்தது. அந்த அனைத்து பிரச்சனையிலும் இருந்து உன்னால் மீண்டு வர முடிந்தது. நான் உன்னோடு இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுது இருந்திருக்க கூட மாட்டாய். அப்படிப்பட்ட கண்டமான சூழ்நிலை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தது. அதனால் மற்றவர்கள் பேசுகிறார்கள், மற்றவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்று நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நம்மோடு தெய்வம் இல்லையோ, நம்மோடு எல்லோரும் இருந்து கொண்டு நடிக்கிறார்களோ என்று நினைக்காதே. இது காலம் உனக்கு மிகப்பெரிய கண்டத்தை கொடுத்தால் அந்த கண்டத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுப்பதற்கும் எனக்கு தெரியும். அதனால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நொடியையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. புரிந்ததா? நீ அதிகமாக போட்டு எல்லா விஷயத்தையும் குழப்பிக் கொள்கிறாய். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக யோசி, பொறுமையாக முடிவெடு. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது கிடைக்கும் என்று நம்பு. நீ தேடும் ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் முழுவதையும் நான் என்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்திருப்பேன். இதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் நீ தாராளமாக மறந்துவிடலாம். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் பொன்னானது மட்டுமே. நிறைய தோல்விகள், நிறைய அசிங்கங்களை பார்த்துதான் நீ இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வித்தியாசமானது. அதாவது இப்பொழுது எப்படி உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது அப்படியே நேராக நடக்க வேண்டும் என்று. இதில் சில மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்த நபரோடும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்த தொழில் இதெல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது எப்படி உனக்கு கிடைக்காமல் இருக்கும்? உனக்கே தெரியும். நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உனக்கு எப்பொழுதும் கிடைத்துதான் இருக்கிறது. ஆனால் சில விஷயத்தை உன்னால் சுமக்க முடியாமல் மனதுக்குள் சுமந்து கொண்டு இருக்கிறாய். காலப்போக்கில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். எந்த ஒரு நிலையிலும் எதுவுமே தவறாக நடக்காது. எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்று வரும். இன்பத்திற்கு எப்பொழுதும் பஞ்சமே கிடையாது. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் அல்லவா? இதெல்லாமே மாறும் தருணம் வந்த பிறகு நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? கவலையை முதலில் தூக்கி போடு. முதலில் உடலை பார்த்துக்கொள், மனதை பார்த்துக்கொள், எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கொள். புரிகிறதா? கவலையை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. கவலைகள் எப்பொழுதும் ஒரு மனிதனாக இருந்தாலும் எந்த உயிராக இருந்தாலும் சரிதான். வாழ்க்கையில் கவலை என்ற ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கும். அதனால் கவலைகளை எப்பொழுதும் தூக்கி சுமக்காதீர்கள். மனதில் இருக்கும் பாரங்கள் குறைந்தது. எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். நானும் உனக்கு அப்பப்போ அசிரரியாக சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறேன். அதுபோல நடந்து கொள். அசிரரியாக எல்லா விஷயங்களும் உனக்காக சொல்லிக் கொடுத்து கொண்டு என்னென்ன விஷயங்கள் எப்பப்போ நடக்குமோ அனைத்தையும் உனக்கு காமித்து கொண்டே இருக்கிறேன். எல்லாம் நல்லதே நடக்கும். காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இதுவரைக்கும் கண்ட அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கர்மவினை கழிப்பதற்கான வாழ்க்கை தான். ஆனால் இதற்கு மேல்தான் நீ நல்ல விஷயங்கள் செய்வதற்கான வாழ்க்கை வரும் நேரம் வந்துவிட்டது. அழகான பிள்ளைக்கு அழகான வாழ்க்கையையும் அழகான விஷயங்களையும் கொடுப்பது தானே ஒரு அப்பாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நடப்பது எல்லாவற்றையும், அதாவது இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டே இருக்காமல் எல்லாவற்றையும் மறந்துவிடும். இதற்கு மேல் நடக்கப் போகும் விஷயங்களை ஞாபகம் வைத்துக்கொள். ஏனென்றால் இது எல்லாம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எல்லாமே சந்தோஷமான விஷயம். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் உன்னோடு சேர்ந்து நானும் உழைத்து கொண்டு பாடுபட்டு கொண்டு சந்தோஷமாக உன்னோடே இருப்பேன். எல்லா நிமிஷத்திலேயும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். புரிந்ததா? அழுவதை நிறுத்திவிட்டு சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.